ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். பொதுவாகவே மழைக்காலம் குளிர்காலம்லாம் ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நச நசன்னு இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களும் ஒரு மாதிரி ஈரப்பதமாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இந்த மழை காலத்தில் தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மழை காலத்தில் நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மசாலாலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் டப்பாவில் மேலே அப்படியே ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இந்த மழை காலத்துலேயும் மசாலா பொருட்களை எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் தான். இது பொதுவாகவே எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும். இந்த பெருங்காயத்தூளை நம்ம மசாலா வச்சுருக்க டப்பாவில் கொஞ்சமாக கொட்டிட்டு மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம மசாலாவில் பெருங்காயத்தூள் கலந்து வைக்கிறதுனால இதில் அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு ஃபங்கஸ் வராது, வண்டு பூச்சி எதுவுமே வராது. மசாலா ரொம்ப நாளைக்கு இதே ஃப்ரெஷ்னஸோடையும் இதே வாசனையோடையும் இருக்கும். பெருங்காயத்தூள் கலந்துருக்கிறதுனால நம்ம சமையலும் நல்ல வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலத்தில் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ஹேண்ட்பேக்கை மெயின்டைன் பண்ணுறது தான். நம்ம எல்லார்கிட்டையுமே கண்டிப்பாக 2-3 ஹேண்ட்பேக்காக தான் இருக்கும். ஆனால் மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்பேக்கில் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிரும். ஹேண்ட்பேக்கு வெளியில் மட்டும் இல்லை, உள்ளேயுமே ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கும். ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுருக்க பொருள் எல்லாமே ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வச்சுருக்க பணம், கார்ட்ஸ் எல்லாமே தண்ணி கொத்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சிலிக்கா ஜெல் தான். இது என்னங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்கூல் பேக், ஹேண்ட் பேக், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வாங்கும்போது அந்த டப்பாவில் நமக்கு போட்டு தருவாங்க. ஏதாவது ஈரப்பதம் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக எடுத்துரும். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம ஒவ்வொரு ஹேண்ட்பேக்லேயும் போட்டு வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக்கில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாத்தையும் இது கம்ப்ளீட்டாக எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம பேக்கில் இருக்க கார்ட்ஸோ பணமோ நமக்கு ஈரமாகாமல் சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இனிமேல் நீங்கள் புதுசாக ஷூஸ், பேக்ஸ் எல்லாம் வாங்கும்போது உள்ளே இருக்க சிலிக்கா ஜெல்லை தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி டைமில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழை காலத்தில் நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நம்ம அரைச்சி வைக்கிற இட்லி தோசை மாவு நமக்கு புளிக்கவே புளிக்காது. கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால இந்த மாவு புளிக்கிறதுக்கு நமக்கு எப்போவுமே எடுத்துக்கிற டைமிங்கை விட ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி புளிக்காத மாவில் இட்லி தோசை ஊற்றினாலும் நமக்கு நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு மாவு டக்குன்னு புளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஒரு வாரத்துக்கு தேவையான மாவை இந்த மாதிரி மொத்தமாக அரைச்சி வச்சுருவோம். நான் இன்றைக்கி 2 டப்பாவை பிரித்து வச்சுருக்கேன். இந்த ஒரு பாத்திரத்தில் இருக்க மாவு மட்டும்தான் நான் இப்போ புளிக்க வைக்க போகிறேன். ஸோ மாவு அரைச்சதுமே உங்கள் வீட்டில் அவன் இருந்ததுன்னா அதில் நீங்கள் இந்த மாவை வச்சுருங்க. மாவு வச்சுட்டு நீங்கள் அவனை ஆன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவனில் எப்போவுமே ஒரு வார்மான டெம்பரேச்சர் இருக்கிறதுனால இது நம்ம மாவு சீக்கிரமாக புளிச்சு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட அவன் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சிடலாம். சப்போஸ் உங்ககிட்ட அவன் இல்லைன்னா இன்னொரு சூப்பரான ஐடியா இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெது வெதுப்பாக இருந்தால் போதும். இப்போது இதுக்குள்ளே நம்ம மாவை வச்சிடலாம். தண்ணி நல்லா வெது வெதுப்பாக இருக்கிறதுனால மாவு சீக்கிரமாக புளிச்சு வர்றதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி மழை காலத்தில் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நம்ம என்னதான் துணி எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு எடுத்து மடித்து வச்சாலும் சரி, மடித்து வச்ச துணி ஒரு மாதிரி ஈரப்பதமாகவே இருக்கும். ட்ரெஸ் எல்லாமே ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெஸ் வச்சுருக்க கபோர்ட்லேயும் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம ட்ரெஸ் எப்போவுமே நல்லா காஞ்சு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு துணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா தான். இது நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான். இந்த டிஷ்யூவில் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா கட்டிடுங்க. இப்போது இதை நம்ம ட்ரெஸ் வச்சுருக்க கபோர்டில் ட்ரெஸ்க்கு இடையில போட்டு வச்சிடலாம்.
சோடா மாவு வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக எடுத்துரும். ஸோ இதை வந்து நம்ம ட்ரெஸ்க்கு இடையில் போட்டு வைக்கிறதுனால ட்ரெஸ்ஸில் ஈரப்பதத்தினால இருந்து வர ஸ்மெல்லும் நமக்கு வந்து சுத்தமாக வராது. நம்ம ட்ரெஸ் எடுக்கும்போது எப்போவுமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். மழை காலத்தில் இந்த மாதிரி டஸ்ட்பின்லேருந்து நமக்கு வந்து அதிகமாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஈரப்பதமாக இருக்கிறதுனால குட்டி குட்டி கொசு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் டஸ்ட்பினை நல்லா கழுவிடணும். கழுவிட்டு நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அடியில் இந்த மாதிரி நல்லா பேப்பர் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 பேப்பர் போட்டிருக்கேன். இந்த டஸ்ட்பின்லேருந்து நமக்கு பேட் ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பேக்கிங் சோடா தான் சேர்க்க போகிறோம். இது வந்து நம்ம சமையலுக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த பேப்பர் மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம். சோடா உப்புக்கு வந்து ஏதாவது பேட் ஸ்மெல் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பேப்பரில் சேர்த்துருக்கிறதுனால இந்த டஸ்ட்பின்லேருந்து இனி பேட் ஸ்மெல் எதுவுமே வரவே வராது. அடுத்து நீங்கள் எப்பவும் போல் இதில் கவர் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கவர் போட்டுட்டு நான் வந்து இன்னொரு பேப்பரை அடியில் வச்சுப்பேன். ஏன்னா நமக்கு வந்து குப்பையிலேருந்து ஏதாவது தண்ணி வெளியில் வந்தாலும் இந்த பேப்பர் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். இந்த கவரை விட்டு தண்ணி வந்து வெளியில் வராது. அதுக்காக எப்போவுமே அடியில் வந்து ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நம்ம வந்து புக்ஸ் பேப்பரெல்லாம் வச்சுருக்க கபோர்டையும் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். புக்ஸ் பேப்பரெல்லாம் ரொம்ப ஈரப்பதமாக இருக்கிறதுனால இதிலேருந்து குட்டி குட்டி பூச்சி கரையானெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பூச்சி கரையானெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாப்தலின் பால்ஸ் தான். அதாவது அண்டுருண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இதை வந்து நீங்கள் புக்ஸ் வச்சுருக்க கபோர்டில் 2 அங்கங்கே போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும்போது பூச்சி எதுவுமே வராது. இப்போ இருக்க இந்த மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கும். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் சளி, இருமல், தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு சளி பிடிச்சிருக்க நேரத்தில் நம்ம எப்போவுமே ஈவினிங் டைமில் குடிக்கிற டீ, காஃபிக்கு பதிலாக ஏதாவது ஒரு மூலிகை டீ வந்து நம்ம குடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து தூதுவளை பொடி எடுத்திருக்கேன். இது வந்து பொதுவாகவே எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். உங்களுக்கு வந்து தூதுவளை ஃப்ரெஷ்ஷான இலையாக கிடைக்கிது அப்படின்னா ரொம்பவே நல்லது. எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான இலை கிடைக்கல அப்படின்றதுனால இந்த மாதிரி பவுடர் டைப்பில் வாங்கியிருக்கேன். இந்த தூதுவளை பொடியில் தான் நான் வந்து டீ போட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம வச்சுருக்க தூதுவளை பொடியை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரும்போது அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி வேற ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே குடிக்கலாம். இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துட்டு நீங்கள் வந்து கொடுங்க. இந்த தூதுவளை டீ வந்து சளி, இருமல், தொண்டை கரகரப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போல்லாம் எல்லா குழந்தைங்களுமே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மழையும் பெஞ்சிருக்கிறதுனால தண்ணி எல்லாம் அங்கங்கே தேங்கி நிற்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது மழையில் நனைஞ்சிட்டாலோ அப்படி இல்லைனா தண்ணியில் கால் வச்சிட்டாலோ ஷூ எல்லாமே ரொம்ப ஈரமாயிரும். இந்த ஈரமான ஷூவை நம்ம வந்து சரியாக காய வைக்கலை அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு ஷூ போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஷூவில் ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு நல்லா உதறி விட்டுருங்க. அடுத்து கயிறு வச்சு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா லேஸை வந்து ஃபுல்லாக கழட்டிடுங்க. இல்லைனா இந்த மாதிரி வெல்க்ரோ டைப்பில் இருந்ததுன்னா வெல்க்ரோவை இந்த மாதிரி கழட்டிட்டு உள்ளே இருக்கிற ஸ்பாஞ்சை நல்லா வெளியில் இழுத்து விட்டுருங்க. வெயில் அடிச்சதுன்னா இந்த ஷூவை வந்து நம்ம ஈஸியாக காய வச்சிடலாம். சப்போஸ் வெயில் அடிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பழைய நியூஸ் பேப்பர் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. இந்த பேப்பரை நல்லா கசக்கிட்டு நம்ம வந்து ஷூக்குள்ளே வச்சிடலாம். இந்த நியூஸ் பேப்பர் வந்து ஷூவில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிரும். ஷூவில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்தாச்சு. அடுத்து இந்த ஷூலேருந்து வர பேட் ஸ்மெல்லை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா உப்பு தான். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு துணியில் கொஞ்சமாக உப்பு வச்சுட்டு உப்பு வந்து கீழே கொட்டாத அளவுக்கு நல்லா மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஃபுல்லாக கட்டி விட்டுருங்க. இப்போது இதை வந்து நம்ம ஷூக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஷூக்குள்ளே உப்பு போட்டு வைக்கிறதுனால இந்த ஷூலேருந்து வர பேட் ஸ்மெல் எதுவுமே நமக்கு வந்து சுத்தமாக வரவே வராது. அடுத்து நீங்கள் வந்து இந்த ஷூவை யூஸ் பண்ணும்போது இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
மறுபடியும் நீங்கள் வந்து இதையே ஷூக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். நமக்கு ஷூலேருந்து வர பேட் ஸ்மெல் எதுவுமே சுத்தமாக வரவே வராது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.